ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு, அதாவது ஃப்ரைடே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி நாங்கள் வந்துட்டு இந்த இன்விடேஷன் கொடுக்க போனோம். இன்றைக்கி வந்து சண்டே, அத்தை அதுக்கப்புறம் சின்ன மாமா அங்கே ரிலேஷன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே தீமி திருவிழா போல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் படுகுளம் அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு தேங்காய்லாம் உடைச்சிட்டு சாமிலாம் பார்த்துட்டு படுகுளம் பார்க்கலான்னு போனோம். கொஞ்சம் வெயிலாக இருந்தால் அதனால் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் காப்பு கட்டிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. இது போத்ராஜாசெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து கரகம் ஒவ்வொருத்தராக தான் விடுவாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மெரிக்க சொல்லும். ஸோ ஒவ்வொருத்தராக வந்து ஃபஸ்ட்டு இவங்க தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு காட்டினவங்க எல்லாமே ஒவ்வொருத்தராக வந்து மெரிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா படுகோலம் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து பீமா அர்ஜுனு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூத்தாடுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வேஷம் போட்டுட்டு வந்து அந்த படுகோலத்து மேலே வந்து சுற்றி சுற்றி டான்ஸ்லாம் ஆடி சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாமே ஏறி மெரிச்சிருவோம். சின்ன வயசாக இருக்கலாம் நாங்கள் தானே வளர்ந்தேன். ஸோ ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளையல் திருவிழானாலே அந்த வளையல்லாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி டிராக்டர் மாடெல்லாம் இருக்கா. பசங்க எல்லாமே அதில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு என் பையன் எடுங்க. நான் இப்போ லாஸ்ட் மந்த்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என் பையனை கூட்டிகிட்டு போகல. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் பொண்ணு மட்டும் தான் போயிருந்தேன் கிரகப்பிரவேசத்துக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அவன் ஃபோட்டோ எடுத்துலாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூருக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி இருக்காங்க. ஸோ அங்கே இன்விடேஷன் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்செலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்கள் மாமா வீட்டிலே சாப்பிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க சொல்லிட்டு நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நைட்டு டின்னர் போல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.